இப்போ இந்த ஆடி மாதம் என்பது கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. குறிப்பாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைங்களேன், யாராவது இந்த வெளிநாட்டு போகிறதுக்கான வேலை வாய்ப்புகள் இல்லை வந்து ஃபாரின்லேருந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் கோசம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோடய பிஸ்னஸை வந்து நான் அயல் நாட்டுக்கெலாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களாம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ரெண்டாவது விசா கோசம் காத்துட்ருக்கவங்க, இல்லை சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிஆர் கோசம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து அதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும், மாணவர்கள் இருக்காங்களே, படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் படிப்பில் ஒன்றும் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் எழுந்துச்சி அந்த சோம்பேறித்தனத்தை போக்கி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா படிப்பில் நீங்கள் கெட்டிக்காரராக இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அன்புன்றது பயங்கரமாக இருக்கும். சரி. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பணம் வரும். சரி. அதே மாதிரி எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு விரயமும் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அந்த பணத்தை வந்து டேட்டில் பண்ணி பேலன்ஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படின்னும் போது உங்களுக்கான பிரச்சனை இருக்காது. சரிங்க. குறிப்பாக வந்து இந்த உடல் ரீதியான பிரச்சனை இருக்குல்ல, ஏதாவது சின்ன ஒரு விஷயம் வந்தாலும் தயவுசெய்து போய் டாக்டரை பாருங்கள். அதை இதுதான் விட்டுறாதீங்க. சரி. இப்போது கன்னிராசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, திடீர்னு சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அதை அசால்ட்டாக விட்டுறாங்க. நாளைக்கு அது ஃபியூச்சரில் பிரச்சனையை கொடுத்துரும். ஸோ அப்படின்னும் போது அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த உடல் உபாதைகளை விஷயத்தில். ரெண்டாவது நைட்டு நல்லா தூங்குங்க. தூக்கம் வரல சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் இருப்பாங்க. அதாவது கன்னிராசி ஜாலியான ராசின்னு சொல்லிடுவீங்க, ஆனால் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் புரியும். நைட்டு தூங்கினா தூக்கம் வராது நிறைய பேருக்கு. ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன யோசனையே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர்கள் ஜீவசமாதி போங்க. சித்தர்கள் ஜீவசமாதி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருங்க. அந்த டிப்ரெஷன்றதை தாண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருன்றதை உணர முடியும். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஜீவசமாதி போய் சித்தர்கள் வழிபடும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சூட்சமங்களும் உருவாகும். ரெண்டாவது திருமணத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் சார் என்ன சார் நீங்கள் எல்லாம் திருமணம் சொல்கிறீங்க, ஆடி மாதம் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டான்றீங்களே. கல்யாணம் பண்ண மாட்டாங்க. கல்யாணத்துக்கான அந்த பேச்சுவார்த்தைகள், இப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்கான அந்த இவங்க தான் இந்த ஜாதக பொருத்தம் பார்க்கறது அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அப்படின்னும் போது ஈஸியாக வந்து வரும்ன்றீங்க. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் வரும். ஆடி மாதம் நிறுத்தாதீங்க தயவுசெய்து. ஆடி மாதம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்திடாதீங்க. அதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ அப்படின்னும் போது இந்த ஆடி மாதம் வந்து கொஞ்சம் மும்முரமாக தேடுங்க. இன்னொன்று நீங்கள் அந்த வழிபாடு முறையும் சொன்னீங்க, சித்திரை வழிபாடு போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. சரி. ஐயா, இதில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே கன்னிராசிக்காரங்க வந்து ஒரு மாதிரி கடுமையாக உழைக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவர்களை மற்றவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் பார்த்த வரைக்கும் இருக்குது. அது சரியா? அல்லது இன்னொன்று அவங்கள பற்றி என்னென்னா கடன் வாங்குறாங்க, நிறைய கடனில் மாட்டிக்கிறாங்க, ஆனால் எப்படியோ சமாளித்து அப்படியே நீந்தி வர்ற மாதிரி இருக்கிறாங்க. அதே சமயத்தில் கடன்லையுமே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. ஒரு உழண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி நான் பார்த்த வரைக்கும் இருக்காது. அப்படி தானுங்களா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சிம்மராசி மாதிரி தாங்க. அவங்களும் இதுக்கிட்ட ஒரு அன்புக்கு ஸோ அவங்க விஷயம் வந்து அவங்கள வந்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பணிஞ்சு போனால் உடனே நடந்துருது அவ்வளோதான். கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு எதுவும் இல்லை, கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்டாக உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் கன்னிராசி தான் சொல்லுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு கையில் காசு இல்லை. எதிரிக்கு கூட அவங்க உதவி பண்ணுறதை நான் பார்க்குறேன். அதுதாங்க அவங்களோட இயல்புங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா குறிப்பாக கடன் இருக்குங்களே, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த முந்தைய சொன்ன மாதிரி மணி ஃப்ளோ அதிகமாக வரும். ஏன்னா காசு எப்படி இருந்து வருதுன்னு தெரியாது. அப்போ ஏதாவது பழைய கடன் யாரும் கொடுத்துருப்பாங்க யார்கிட்டயாவது வாங்கி, அந்த காசு வரும், வர வேண்டிய பணம் வரும், அவங்களுக்கு நிலுவையில் இந்த தொகை வரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மணி ஃப்ளோன்றது நல்லா இருக்கும் அவங்களுக்கு. குறிப்பாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்துக்கள், அதே மாதிரி வந்து மனைவி வழியிலேருந்து சொத்துக்கள் வரும் அவங்களுக்கு. எங்கேயாவது தடப்பட்டு அந்த ஏதாவது விஷயம் விற்கணும், இது பூர்வ புண்ணியத்தில் இருக்க அந்த வீடு சொத்து பத்து விற்று பைசலாகும், புதிய சொத்துக்களும் வாங்குவாங்க அவங்க. அப்படின்னும் போது இந்த கடன் அடையறதுக்கான ஒரு நல்ல மாசம் ஏதோ ஒரு வகையில வருமானம் வந்து நீங்க கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் இருக்குன்ற. கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த பாத்தீங்கன்னா இந்த மாசம் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா இல்ல நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன், இன்னைக்கு அது முடியுது, அதுல இருந்து எனக்கு ப்ராஃபிட் வந்தது, சரி சின்ன பிசினஸ் தான், எனக்கே தெரியும் என்னைக்கும் பண்ணேன் அப்படின் போது அது பெரிய ப்ராஃபிட் வந்தது அப்படின்னு சொல்லி நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க கன்னிராசியில இருக்கவங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு முன்னெச்சரிக்கை தேவை. பண விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஆமா.